மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு வாழ்க்கையில நல்ல விஷயம் தான். வீடு வாங்க போறீங்க, பூமி வாங்க போறீங்க. சனி பார்த்துட்டு இருப்ப ஏழை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லவ் வருது. அதெல்லாம் போன்ற விஷயங்கள். 2வது திருமணம் நடக்க போகுது. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. பணம் நிறையா வரும், புகழ் நிறையா இருக்கும், ஆனால் பண விரயம் ஏற்படும். உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதே மாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழைதான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திரக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? 10ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். மிதுன ராசிக்காரர்கள்லாம் மாஸ் ஆக போகிறீங்க. மாஸ், புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது பிராண்ட் ஆகிறார். பிராண்டு நண்பர்களே, மற்றவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் எப்பயுமே இருக்கணும். நம்ம யாரு மாஸ், அதை உங்கள் மைண்ட் முதல்ல நீங்கள் நம்புங்க. நீங்கள் மாஸ்ங்கிறத நீங்கள் நம்புங்க. 10ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது மக்கள் தொடர்பு அதிகமாகும். நீங்கள் தலைவனாக போறீங்க. நான்லாம் தலைவனா, என்னால் முடியுமா? நம்புங்க, உங்களால் முடியும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது மக்கள் சந்திப்பில் கட்சியில் இருக்கிறவங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகள், இதை பார்த்துட்டு இருக்கிற பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க, அதே மாதிரி சங்கங்களில் இருக்கிறவங்க, முதல்ல உங்களை நம்புங்க. சார் என்ன சார் இது தேசிய லெவலில் சொல்கிறீங்க, நல்லா அது முடியுமா? 200% முடியும். காரணம் என்ன அப்படின்னா, 10லே சனி வந்தால் 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அவர் வக்கரமாகும் பொழுது என்ன, ஒரு நல்லது ஒரு கெட்டது. நல்லது என்ன, இன்னும் நல்லா புகழடைவீங்க. இன்னும் புகழேனியின் உச்சத்திற்கே போவீங்க. புகழேனியின் உச்சத்திற்கு போவீங்க. உங்களை பார்க்குறதே கஷ்டம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் மீட் பண்ணும், அந்தளவுக்கு பிஸி ஆயிடுவீங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, வார்த்தைகள். இந்த சமூகத்திற்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சமூகமா சமுதாயமா, அப்போ அது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், குழப்பி விட்டுறாதீங்க. பிரச்சனை என்னென்னா, தமிழ் ரொம்ப ஆபத்தான மொழி. சமூகம் வேற, சமுதாயம் வேற. ஒரு வார்த்தைக்கு வேற பொருள் வந்துருச்சுன்னா, ஐயோ சண்டையை மூட்டி விட்டாங்க, அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாக இருக்கும். பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க தெரிஞ்சா பேசுங்க, தெரியலன்னா தெரிஞ்ச மொழியில் பேசிட்டு போயிருங்க. பிரச்சனை என்னென்னா, நம்ம கஷ்டப்பட்டு பேசுகிற பேர் வழின்னு வாயாலேயே பிரச்சனை வரும், நம்ம சொல்கிறதுனாலே பிரச்சனை வரும். நான் சொல்ல வந்த மீனிங் வேறங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது வேறங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். 10ஆம் இடம் என்பது மக்கள் தொடர்பு. மக்கள்கிட்ட பேசும்போது அண்ணன் இருக்கின்ற ஈகோகா கட்சியில் இருந்த இடத்திலேயே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதனால் என்ன, கூட்டத்தில் ஒருத்தர் பேசும் பொழுது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பேசுங்க. அடுத்ததாக ராசி 10ஆம் இடத்து சனி பகவான் 12 பார்க்குறார். ஒரு விரயம், ஜாக்கிரதையாக இருங்க. பண விரயம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த 6 மாதம். பணம் நிறையா வரும், புகழ் நிறையா இருக்கும், ஆனால் பண விரயம் ஏற்படும். நமக்குன்னே ராங் கைடன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமே இருக்கான் சார். நமக்குன்னு ஒரு பேங்க்காரங்க வருவாங்க, சார் நீங்கள் பென்ஷன் ஸ்கீம் மட்டும் போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 5 lakhs மட்டும் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 5 years கழிச்சு, இல்லைப்பா உடுப்பா, பென்ஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போ நாளைக்கு வாடகை கட்டுறதுக்கு காசு இல்லை, போயிட்டாங்க பென்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் முடிஞ்சதை செய்யுங்க. 12ஆம் இடம் என்பது என்னென்னா விரயம். தெரியாத மேட்டரை கை வச்சு பண்ணுற விரயம். நிறைய பேர் இப்போது தெரியாத தொழில், நம்ம ஒன்றும் எல்லா ஷாப்பும் ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் தான் ஆரம்பிக்கல. நம்ம ஆரம்பிக்காத ஷாப்பே கிடையாது. வெங்காய கடை, தக்காளி கடை, மளிகை கடை. ஏன்ப்பா அதை பற்றிலாம் ஏதாவது தெரியுமாப்பா? எனக்கு தான் தெரியாது. அப்புறம் இந்த தைரியத்தில் கடை ஆரம்பிச்சிங்க? இன்ஸ்டாவில் பார்த்தே ஆரம்பிச்சிட்டேன். தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, விரயங்கள். நமக்குன்னே ராங் கைடன்ஸ் கொடுக்க வருவாங்க. பணத்தை செலவு பண்ணி ஆகணும் எந்த கட்டாயமும் கிடையாது. வந்துச்சுன்னா எடுத்து சேவிங் பண்ணி வைங்க, அப்புறம் யோசிக்கலாம். அப்போ அடுத்ததாக மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு வாழ்க்கையில் நல்ல விஷயம் தான்.
வீடு வாங்க போறீங்க, பூமி வாங்க போறீங்க. 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர் கல்வி, உயர் பதவி. நிறைய பேர் ஃபாரின் போய் படிக்க போறீங்க. என்னடா சொல்றீங்க, அமெரிக்காவில் போய் படிக்க போறியா? ஆமா, ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க போறேன். அந்த மாதிரிலாம் உலகின் மிக உயர்ந்த பல்கலைக்கழகமாக இன்னைக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் சாதாரணமாக போய் படிச்சுட்டு வரோம். அந்த மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி 4ஆம் இடம் வந்து ப்ரொமோஷன். என்னையை தேடுறாங்க அப்படின்னா, ஆமாம் அன்னையை வாங்கினே ஏற்றுக்குங்கண்ணே, நீங்கள் தான் அடுத்த டீம் லீடர்னு பேசிக்கிறாங்கண்ணே. நான் தான் அடுத்த டீம் லீடரா? சொல்லவே இல்லை. உங்களை தான் கூட்டு போய் வழியக்க உங்களை கூட்டு போய் டீம் லீடர் ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்பது என்ன, உயர்கல்வி, உயர் பதவி. அடுத்ததாக 10ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது என்னாகும், அந்த 7ஆம் இடம் என்பது திருமணம். விட்டு போன அந்த மாதிரி, விட்டு போன காதலிலே அந்த மாதிரி, ராம் எங்கே இருக்கு, நான் விட்டு போன இடத்துல தான் இருக்கேன். உங்களுக்குள்ள லவ்ஸ்லாம் வரும்போது இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, கொடுமை இல்லை, இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, முதல் திருமணம் போயிடுச்சு, திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணமே வேணான்னு இருந்தால் நீங்கள், உங்களுக்கு திடீர்னு மறுமணம் மேலே ஆசை வந்துடுச்சு. சார் நான் வந்து கடும் பிரம்மச்சரியாக இருந்தேன், இங்கிருந்தோ வந்தது மன்மத நம்பு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம். அதெல்லாம் ஒரு அம்பும் இல்லை, சனி பார்த்துட்டு இருப்பா ஏழை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லவ் வருது. அதெல்லாம் போன்ற விஷயங்கள். 2வது திருமணம் நடக்க போகுது. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதனால் வேதனைப்படுறீங்க. எத்தனை நாள் நீங்கள் வேதனையாக இருப்பீங்க பார்க்கலாமே. ஒரு 4 மாதம், 5 மாதம், 1 வருஷம், அப்புறம் அது போர் அடிக்கும். அதுக்கப்புறம் வேறு லைஃப் வந்துடும். ஸோ லைஃப் இஸ் எ ஜேர்னி. அது போல புரிஞ்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் புது லைஃப் என்பது உருவாகும். ஃபாரின் போகிற விஷயங்கள்லாம், ஃபாரின்லாம் போவீங்க. ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்கள் பிரமாதமாக இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம், பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம கூட தெரிகிற ஒருத்தன் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணோன்னா என்ன பண்ணும், முக்கியமாக அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி பணத்தை பத்திரமா, என்ன கேட்டாலும் பணத்தை மட்டும் தரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வாழ்ந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. மிதுனராசிக்காரர்கள் பிரமாதம் 100க்கு 98 மார்க். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும், திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம். 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க, ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க, எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா, கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.